சின்ன வயசுலேருந்து நிறைய படங்கள் மூலமாக நம்மளை என்டர்டெயின்மெண்ட் பண்ணி நிறைய இடத்துல சிரிக்க வச்சு ஒரு சில இடத்துல அழ வச்சு ஆல்மோஸ்ட் நம்மளோட சைல்ட்ஹுட் சூப்பர் ஸ்டாராக இருந்தவரோட கடைசி படம் ரிலீஸ் ஆக போகுது. அந்த படம் ரிலீஸ் ஆகும் போது இவ்வளோ பிரச்சனை கொடுக்குறீங்களேடா. இது இந்த படம் மட்டும் இல்லைங்க, விஜய் அவர்களோட கடைசி ஒரு 15 வருஷமாக எல்லா படங்களும் இதே மாதிரி தான் ரிலீஸ் ஆகின்னு இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா காவலன் படத்தில் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மூலமாக லா ஆர்டர் இஷ்யூ வந்துச்சு. தலைவர் படம் ரிலீஸ் ஆகும் போது பொலிட்டிக்கலாக நிறைய இஷ்யூ ஆச்சு, அதுவும் லேட்டாக தான் ரிலீஸ் ஆச்சு. கத்தி படம் மூலமாக ஒரு ஸ்ரீலங்கன் இஷ்யூ வந்து அந்த படமும் லேட்டாக தான் ரிலீஸ் ஆச்சு. மெர்சல் படம் அப்போ ஜிஎஸ்டிலேருந்து அனிமல் வெல்ஃபேர்ல வந்து ஒரு டார்ச்சர் பண்ணாங்க. சர்க்கார் படத்தில் அகெயின் ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூ வந்து அந்த படத்துக்கும் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. மாஸ்டர் டைமில் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது கோவிட் இருந்துச்சு. இப்போ இவரோட கடைசி படம் ஜனநாயகன் படத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் போர்டு ஆஃபீஸர் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை வருது. ஆனால் ஒன்றுடா, இதுக்கான கான்சிக்வன்ஸை நீங்கள் 2026 பார்ப்பீங்கடா. நினைத்தால் கண்ணில் கண்ணீர் மழை வருமே. யாரோ